மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அங்க ரெண்டு காரியத்தை பார்க்க முடியும். வேதனை சொல்லுங்க, வேதனை நீங்கி. ஏற்கனவே மருத்துவர்களால் என்ன பட்டாங்க? மருத்துவர்களால் ஒன்று பட்டாங்க, வருத்தப்பட்டு. சொல்லுங்க, கையோர் சொல்லுங்க, வருத்தப்பட்டு. ரெண்டாவது வேதனைப்பட்டு. இந்த வருத்தமும் வேதனையும் முதல்ல எங்க வந்தது? யாராவது சொல்ல முடியுமா? வருத்தமும் வேதனையும் எதனுடைய கிரியைகள்? இந்த வருத்தமும் வேதனையும் எங்கே முதல்ல உண்டானது? ஆதியாகமம். அந்த ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். பார்த்தீங்களா ஐயா, உங்க மேல அவ்வளோ கோபமா இருக்கிறாங்க எல்லாம். வாசிங்க வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். போதுங்க, வேதனையை பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். அதுக்கப்புறம் நீங்க 17 வந்தீங்கன்னா வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஏற்கனவே வேதனையை பார்த்துட்டோம், வருத்தத்தையும் பார்த்துட்டோம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? இந்த வருத்தமும் இருக்கு, அந்த வேதனையும் இருக்கு. ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபமும் இருக்கு, பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபமும் இருக்கு. இது ரெண்டும் எப்ப போனுச்சு தெரியுமா? எப்ப போனுச்சு? இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் போனுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, எல்லா விதமான சாப கட்டுகளை உடைக்கிறதற்கான வல்லமை இயேசுடைய வாக்குத்தத்தத்தில் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் உண்டு, கர்த்தருடைய வேத வசனங்களில் உண்டு. வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது, வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை வாழ துவங்கும் பொழுது, எல்லா வியாதிகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு டைனமிக் பவரை தேவன் நமக்கு தருவார். எத்தனை பேர் இனி உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. எந்த பலவீனம் வந்தாலும், எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எந்த சோர்வு வந்தாலும் எதை எடுத்து காட்டணும்? சொல்லுங்க, வசனத்தை எடுத்து காட்டணும். ஒரு அல்லேலூயா. இயேசு காமிச்சாரா? யார்கிட்ட காமிச்சார்? வசனத்தை கொடுத்தவர்கிட்டே வசனத்தை பேசினான். எடுத்து அவர் என்ன காமிச்சார்? எழுதி இருக்கிறது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இவனும் வசனத்தை தான் பேசினான், இயேசுவும் வசனத்தை தான் பேசினார். என்ன வித்தியாசம்? பிசாசு இயேசுவை உப்பரிகை மேலே கொண்டு போய் நிறுத்தினான். அதுக்கப்புறம் ஒரு கல்லை காட்டி அது வசனம் இப்படி இருக்குன்னு சொன்னான். உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் பூமியின் சகல ராஜ்யங்களும் அதனுடைய மகிமையும் ஒரே நிமிஷத்தில் காமிச்சு, இதெல்லாம் உனக்கு தர நீ என் காலில் விழுன்னு சொன்னான். அவனும் வசனம் தானே சொன்னான். நீ விழுந்தா உன்னை தூக்கிட்டு போன தேவ தூதர்களை கட்டளையிடுவாரு. இதெல்லாம் வசனம் தானே சொன்னான். ஆனால் அவன் சொன்னதும் வசனம் தான், இயேசு சொன்னதும் வசனம் தான். என்ன வித்தியாசம்னா, அவன் லோகோஸை பேசினான், அவன் எழுதப்பட்ட வார்த்தைகளை பேசினான். இயேசுவோ ரேமாவை பேசினார். ரெண்டு கரங்களை தட்டுங்க. வசனத்து உள்ள ஆழத்தில் இறங்கி போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுதே சத்தியத்தில் ஊறி திளைத்தவர்களை போல இருக்கணும். ஆமென். நம் சத்தியத்தின்படி வாழ துவங்கும் போது, தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, அதை உரிமை பாராட்டும் பொழுது, எப்படிப்பட்ட வியாதிகளிலிருந்து நாம் குணமாகலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்க. அதே மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 34 வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது, இயேசுடைய தொங்கலை தொட்டால் இது எதை குறிக்கிறது? இயேசு சத்தியமானவர், இயேசு வார்த்தையானவர், இயேசு ரேமாவானவர். சத்தியமாகிய இயேசுக்குள்ள ஒரு அனாயிட்டிங் ரிவர் இருக்கும், ஒரு அனாயிட்டிங் டேம் இருக்கும், ஒரு ஹீலிங் சோர்ஸ் இருக்கும், இல்லையா? அதே தான் நமக்கு வசனத்தில் இருக்கு. ரெண்டாவது இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஃபெய்த்,
சுகத்தை 2 முறையில் பெறலாம். ஒன்று வசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், 2வது விசுவாசத்தின் மூலமாய் பெறலாம். ஒரு அலையில சொல்லுங்களேன். பைபிளில் தேவனால் எல்லாம் கூடும், கூடாதது இல்லை. அதே போல இன்னொரு வசனம் இருக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசம் தாங்க இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு பேசிக்காக வச்சிருக்காரு. நியூ டெஸ்டமெண்ட்ல, நியூ கவர்னன்ட்ல வசிக்கிற நம்ம எல்லாத்துக்கும் பேஸ் ஃபெய்த் தான். புரியுதுங்களா? இப்போ ரட்சிப்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அங்கேயும் விசுவாசம் தேவைப்படுது. ஹீலிங் நடக்கும்போதும் விசுவாசம் தேவைப்படுது, டெலிவரன்ஸ் நடக்கும்போதும் விசுவாசம் தேவைப்படுது, பரலோகத்தை சுதந்தரிக்கும் போதும் விசுவாசம் தேவைப்படுது. இன்னொன்னா பிசாசு கூட விசுவாசிக்கிறான் இருக்கு, தேவன் ஒருவர் இருக்கிறார்னு. இன்னைக்கு தேவன் இருப்பது உண்மைதாங்க, அதை நான் ஆணித்தரமாய் நம்புகிறேன்னு சொல்லி அந்த மகள் தொட்டதை போல நாமும் தேவனை விசுவாசித்து நம்முடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அழிலே சொல்லுங்களேன். இது ஒரு சம்பவத்தின் மூலமாக நான் சீக்கிரமாக விளக்குகிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்து, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். உன் விசுவாசம் உன்னை. இங்க எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கு. அந்த 50ஆம் வசனத்துல இயேசு கூப்பிட்டார்னு சொன்ன உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் போனான். ஏன் மேல் வஸ்திரத்தை எறிஞ்சான்? இதை குறித்து என்னைக்காவது தியானிச்சிருக்கீங்களா? ஐயா, நீங்கள் சொன்னீங்களா? ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. 2 முறை உங்களுக்காக அவகாசம் கொடுத்தோம், 2 முறையும் மக்கள் கைத்தட்ட மாட்டுறாங்க. ஐ எம் ஸோ சாரி. அன்றைக்கு யூதர்கள் பாருங்க, இப்போதான் நம்ம ஆட்கள்லாம் யூனிஃபார்ம் கொடுத்து வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போங்க, செக்யூரிட்டி கார்டுக்கு தனி ஒரு யூனிஃபார்ம், கம்பவுண்டருக்கு தனி யூனிஃபார்ம், நர்ஸுக்கு தனி யூனிஃபார்ம், டாக்டர்ஸுக்கு தனி யூனிஃபார்ம். அப்படி தானேங்க? இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு தனி ஒரு வஸ்திரத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். கை நல்லா இருக்கும், காலு நல்லா இருக்கும், மூக்கு நல்லா இருக்கும், வாய் நல்லா இருக்கும். வஸ்திரம் மட்டும் எப்படி இருக்கும்? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னா அவனை தூரத்தில் வரும்பொழுதே கண்டுபிடிச்சிடலாம், வர்றது யாரு? பிச்சை எடுக்கிறவர். 2வது, பலவீனர்கள், வியாதியஸ்தர்கள், அவங்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. இவன் மேலே ஒரு வஸ்திரம் இருந்துச்சு. அவங்க பொதுவாக 2 உடுப்பு போடுவாங்க. ஐயா, கரெக்டு தானே? யூதர்கள் இன்ன வரைக்கும் 2 உடுப்பு போடுவாங்க. அதனால தான் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு என்ன பண்ணார்? தன் மேல் வஸ்திரத்தை கடத்தி கொடுத்துருக்கிறாரு. அவன் மாற்று வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துருந்தான்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வஸ்திரம் போட்டிருக்கிறான். அந்த வஸ்திரம் பலவீனனுக்கு உரிய வஸ்திரமோ அல்லது பிச்சைக்காரருக்கு உரிய வஸ்திரமோ தெரியாது. ஆனால் உள்ள வேற ஒரு வஸ்திரம் போட்டிருக்கான். இயேசு தன்னை கூப்பிட்டுட்டாரு. இயேசுவின் வாயில் நம்முடைய பெயர் உச்சரிக்கப்பட்டது. இயேசு என் பக்கம் திரும்பி விட்டார், இயேசு என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார், இயேசு என்னை நோக்கி பார்த்தார் என்று அவன் கேட்ட உடனே இந்த ஊனமற்றவனுக்குரிய, பிச்சைக்காரனுக்குரிய அந்த மேல் வஸ்திரத்தை காட்டி தூக்கி எறிந்து, நான் இனி பிச்சைக்காரனும் இல்லை, இனி நான் பலவீனனும் அல்ல என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஓடணும். தட் இஸ் கால்ட் ஃபெய்த். அல்லையே சொல்லுங்களேன். விசுவாசம் என்பது என்ன? நாம் பெற்றுக்கொள்ளாத பட்சத்திலேயே பெற்றுக்கொண்டதாக விசுவாசித்து நன்றி சொல்லும் பொழுது விசுவாசத்தின் பிரமாணம் வேலை செய்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை தாங்கன்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், நார்மலாக ஜெபம் பண்ணுறேன்.
ஜெபம் பண்ணிட்டு நம்ம அப்படியே எந்திரிச்சு வர்றோம். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அது நாணயத்தோட ஒரு பக்கம் மாதிரி. இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா? நான் அதை பெற்றுக்கொண்டதாக விசுவாசிக்கும் பொழுது, ஆனால் ஆக்சுவலி இன்னும் வரலது. நம்ம கேட்கிற, வாஞ்சிக்கிற, விரும்புகிற ஒரு காரியத்தை ஜெபத்தில் வச்சாச்சு, அது ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு, அதை நாம் பெற்றுக்கொண்டதாக விசுவாசிக்க வேண்டும். அப்ப இருந்து தான் இறங்கி வருது. ரெண்டு கையை தட்டுங்க. இட் இஸ் a formula of faith. விசுவாசத்தின் ஃபார்முலா அதுதான். அல்லேலூயா. நான் நிறைய விசுவாசத்துக்கான நிறைய அடையாளங்களை சொல்ல முடியும். நல்ல கிரியை. அதனால தான் இந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு தெரியலன்னு தான் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே வந்து தோப்பாடுறா, நட்சத்திரங்களை பாடுறா, பேரை சொல்லி கூப்பிட்டு பாடுறா. விளங்குதா உங்களுக்கு? மணல்லாம் பாடுறா. இதை பார்க்கும்பொழுது நீ பிள்ளைகளாவே பாரு. கடற்கரை மணலை பாரு. மணல் இல்லாதவெல்லாம் உன் பிள்ளைங்க, ஆனால் அவனுக்கு குழந்தை கிடையாது. வானத்து நட்சத்திரத்தை பாரு. உன்னால என்ன முடியுமா? முடியாது. நீ நட்சத்திரமோ பார்க்காத, அதையெல்லாம் உன்னுடைய பிள்ளைகளாவே நீ பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் விசுவாசத்தினால் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் தேவனிடம் செபித்து அந்த விசுவாசத்தை நாம் ஆப்ரேட் பண்ணும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக, விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் மேல் வஸ்திரத்தை எழிய போறீங்க? ஐ மீன், நமக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும், ஏதோ ஒரு குறைவு இருக்கும். அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த தேவ சமூகத்தில் போகும்பொழுது, இனி நான் பலவீனன் அல்ல, இனி நான் தரித்திரன் அல்ல, இனி நான் ஏழையானவன் அல்ல என்று சொல்லி தேவ சமூகத்தில் இன்னைக்கு நாம் நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் குறைவுகளையும் தூக்கி எறியும் பொழுது, நாம் அதிலிருந்து விடுதலை பெற்றதாக விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது தேவன் இன்றைக்கே மாபெரும் அற்புதங்களை உங்களுக்கு செய்து அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நான் காட்டி கொடுத்து முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஐ ஓப்பனிங்காக இருக்கு? கை உயர்த்தி காட்டுங்க. எங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அலங்கார வாசலில் பிறந்ததுலேருந்தே சப்பானியாக இருக்கிற ஒரு சகோதரன் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கான். பேதுரு யோவானும் வர்றதை பார்த்து அவங்கள பார்க்குறான், உத்து பார்க்குறான். எதுக்கு பார்த்துருப்பான்? ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கொடுப்பாங்களான்னு. பார்த்த உடனே இவங்கக்கிட்ட என்னமோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு பேங்க்கில் பெரிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாதிரி எங்களை கொஞ்சம் உற்றுப்பார் அப்படின்றாங்க. ஆஹா, இவன் நினைக்கிறான் பெருசாக கிடைக்கும்டா, ஒரு 10 நாளைக்கு நம்ம வேலைக்கு வராதபடிக்கு பெருசாக கிடைக்கணும்னு நினச்சிட்டு நல்லா உத்து பார்த்தோம் பாருங்க. அடிக்கிறாரு பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில். இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஊழியக்காரங்க கிட்ட வெள்ளியும் பொன்னும் கிடையாது. என்னதான் இருக்கு? இயேசுவின் நாமம் தான் இருக்கு. அவன் என்ன சொல்றான்? அப்பா, நீ எதிர்பார்க்கறது ஏன்ட்ட இல்லப்பா, ஆனா என்கிட்ட இன்னொன்னு இருக்கு, அதை நான் கொடுத்தனா அவன் லைஃபே மாறிடும். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி கையை பிடிச்சி தூக்கி விட்டவனே அவன் எழுந்து நிமிர்ந்து குதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். இப்போ சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள், தலைவர்கள்லாம் ஓடி வந்து இவங்களை பிடிச்சி நீ எந்த அதிகாரத்தில் படி பண்ண, எந்த நாமத்தில் பண்ண? அப்பதான் பேதுரு சொல்றாரு, அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே. சொல்லுங்க, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. ஆமென். எங்க உங்க விசுவாசம் உங்களையும் குணமாக்கும், உங்க விசுவாசம் இன்னொருத்தனையும் குணமாக்கும். ஏன்னா ஒரு 4 பேர் திமிர்வாதக்காரனை கட்டி கூரையை பிரிச்சுட்டு உள்ள இறக்குனாங்க. ஏசு உத்து பார்க்குறாரு, இவன்ட்ட விசுவாசம் இல்லை. அந்த 4 பேரை பார்த்து 4 பேருக்குள்ள சிக்னல் காட்டிக்கிட்டு இருக்கு. என்னது? வைஃபை சிக்னல் மாதிரி இங்க விசுவாசம் இல்லை, அந்த 4 பேர்ட்ட இருக்கு. பார்த்து அவங்க விசுவாசத்தை கனப்படுத்தி கர்த்தர் இங்கே அற்புதத்தை செய்தார். ஒரு அழிலே சொல்லுங்களேன். இன்றைக்கு நாம் தேவனை நம்பும் பொழுது, தேவனை விசுவாசிக்கும் பொழுது அதன் மூலமா அற்புதங்களை பெறுவோம். ஒரே ஒரு வசனம் வாசிங்க, முடிச்சிடறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எபிரேயர் 11:35. எபிரேயர் 11:35.
ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். போதுங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். சமீபத்தில் ஒரு செய்தி நான் ஒன்று கேட்டேன். மோகன்சி அண்ணன் ஒரு பழைய மெசேஜ் ஒன்று பேசியிருக்காங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த செய்தியில் ஒரு சம்பவம் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு இளம் தம்பதி ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நேசித்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஊழியத்தை செய்கிற ஒரு இளம் தம்பதி திடீரென்று ஒரு நாள் சில காலங்களுக்கு பிறகு அந்த கணவர் மரித்துடுறார். உடனே சவப்பெட்டியை வர வச்சு அந்த சவப்பெட்டியில் அவர் அடக்கம் அவர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள நண்பர்கள், உறவினர்கள், தாய் தகப்பன் எல்லாருமே அழுகுறாங்க. ஆனால் அந்த சகோதரி மட்டும் அழவே இல்லை. கணவனை பறி கொடுத்த சகோதரி அழவே இல்லை. எல்லாம் பார்க்குறாங்க, இவங்க என்ன பெரிய கல் நெஞ்சக்காரங்களாக இருப்பாங்க போல். கணவன் செத்ததுக்கே இவங்க அழுவலையே. கணவன் செத்தா பெரிய பாதிப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? மனைவிக்கு தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை கொண்டு போகிறது, அதை பேலன்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இவங்க பாருங்க அழவே இல்லை. சரி, டெட் பாடி அடக்கம் பண்ணிடலான்னு தூக்கும் பொழுது அந்த அம்மா வந்து குறுக்க நிற்குது. பாடி எடுக்கக்கூடாது. எனக்கு என் ஆண்டவர் வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்துருக்காரு, தீர்க்க தரிசனங்களை கொடுத்துருக்கிறாரு. இது பொய் சொல்லாது. இந்த மரணத்தை நான் விசுவாசிக்க மாட்டேன், இந்த மரணத்தை நான் நம்ப மாட்டேன். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றும் மறியாமல் இருப்பான்னு இயேசு சொன்னதை அந்த அம்மா அப்படியே உள்வாங்கி கொண்டு அந்த கருத்தை, கோட்பாடை, அந்த டெட் பாடி எடுக்க விடலை. எல்லாரும் பிரச்சனை பண்ணுறாங்க, எடுக்க விடலை. இந்த டெட் பாடி எங்கேயோ வச்சுட்டாங்க. மறுநாள் அடக்கம் பண்ண போகிறாங்க, அப்பையும் எடுக்க விடலை. இயேசு இதை உயிரோடு எழுப்புவார் நம்புகிறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு ஒரு பேம்ப்ளெட் கிடச்சிருக்கு. அந்த டெட் பாடி சவப்பட்டி மேலே கையை வச்சு சோத்திரம் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு பேம்ப்ளெட், ஒரு நோட்டீஸ் கிடைக்குது. அதில் ஓரல் ராபர்ட்ஸுடைய சுகமளிக்கிற கூட்டம் நடக்கிறதாக ஒரு மீட்டிங் நோட்டீஸ். அந்த கூட்டத்துக்கு இந்த அம்மா என்னதுன்னா ஒரு ஓம்னி வேன் மாதிரி ஓம்னி வேனை பிடிச்சி அதில் புட்டியை ஏற்றி அந்த கூட்டத்தை கொண்டு போயிட்டுருக்கு. மேல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. கீழே அண்டர் கிரவுண்டில் இந்த அம்மா வேனை கொண்டு போய் நிறுத்தின உடனே வேலண்டியர்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. பாடியெல்லாம் உள்ள வைக்க முடியாதுங்க. அதான் சாமியே வரம் தந்தாலும் பூசாரி ஒத்துக்க மாட்டாங்கிற மாதிரி இந்த தேவ ஊழியர்களோடு விட்டுருவாங்க. அந்த வேலண்டியர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. ஏன்னா எலியா போகிறப்போ எலிசாவை பார்த்து என்னென்ன கேட்டாங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி இப்படி ஞாபகத்தில் வரணும் அந்த லிஸ்ட்டில். இப்போ இந்த அம்மா கொண்டு போய் சொல்லுது, வசனத்தை காமிக்குது. இந்த வசனத்தை, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடே பெற்றிருக்காருன்னு இந்த வசனத்தை காண்பித்த உடனே, விசுவாசத்தை பற்றி பேசின உடனே, என்னதான் இருந்தாலும் கிறிஸ்தவம் இல்லை, வேலண்டியர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் என் மனசு இடிக்கும்ல. ஏதோ நம்ம பேசாத ஒன்று அந்த அம்மா பேசுகிறாங்க. சரி விட்டாச்சு. ஓரல் ராபர்ட் வராரு. இப்படி ஒரு டெட் பாடியை வச்சுட்டு ஒரு அம்மா அண்டர் கிரவுண்டில் உட்காந்துருக்குன்னு தெரியாது. வந்து ஆராதனை வல்லமாக நடக்குது. ஐயா மாரி நல்லா துதிக்க 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 ஓரல் ராபர்ட் மேலே வந்து நல்லா துதிச்சு ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க. துதிக்க 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 கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த சவப்பொட்டியிலேருந்து ஒரு விரல் ஆட்டம் கண்டுச்சான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு கையை ஆடுச்சான். அப்படியே அதை பார்த்த இந்த வேலண்டியர்ஸுக்கெல்லாம் ஆகா என்னமோ நடக்குதுறான்னு இவங்கள முட்டி போட்டு கையை வச்சு ஜெபிக்க ஜெபிக்க அவர் உயிரோடு எந்திரிச்சார். இதை அண்ணன் சொல்லிருக்காங்க ஒரு மெசேஜில். நான் ஏதோ ஒன்றை இந்த செய்தியின் மூலமா இந்த திருச்சபை மக்களுக்கு, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்ல முயற்சிக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தை தூண்டி விடும்படி, ஏதோ ஒரு காரியத்தை வளர்த்து விடும்படி, ஏதோ ஒரு காரியத்தை உற்சாகப்படுத்தும்படி நான் இந்த செய்தியை பெற்றுக் கொண்டு இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அப்படியே எழும்பி நிற்கலாமா? இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடப்பீங்க. எல்லாம் உங்க பைபிள் அப்படியே அங்கேயே வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை சோத்தரிங்க பார்க்கலாம். அப்படியே விசுவாச அறிக்கை பண்ணுங்க. நான் இனி பலவீனன் அல்ல, இனி நான் நோயாளி அல்ல, இனி நான் தரித்திரன் அல்ல, ஓ நான் இனி புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, இனி நான் ஏழை அல்ல, இனி நான் அழகற்றவன் அல்ல, நான் இனி கெட்டவன் அல்ல. சொல்லுங்க, நான் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, நான் சுகமானேன், இயேசுடைய ரத்தத்தினாலே நான் சுகமானேன்னு சொல்லுங்க. இயேசுடைய காயங்களினாலே நான் சுகமானேன்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சத்தியமாய் வாழ ஒப்பு கொடுங்க. வேத வசனங்களின்படி வாழ ஒப்பு கொடுங்க.
ஹalleluya 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 ஹalleluya. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கெல்லாம் சரீரத்தில் வியாதி இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சு ஓ சொல்லுங்க, பிசாசை பார்த்து சொல்லுங்க, உலகத்தை பார்த்து சொல்லுங்க, அந்த நோயை பார்த்து சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே சுகமானேன்னு சொல்லுங்க, இயேசுவின் காயங்களினாலே சுகமானேன்னு சொல்லுங்க, இயேசுவின் வசனத்தினாலே நான் சுகமானேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமிட்டு விசுவாசமா சொல்லுங்க. இந்த வியாதி என்னை விட்டு போனதுக்காய் நன்றி ஆண்டவரே, இந்த வியாதியை நீர் குணமாக்கினதற்காய் நன்றி ஆண்டவரே, இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீக்கினதற்காய் நன்றி ஆண்டவரே, இந்த குறைவை என்னை விட்டு போக்கினதற்காய் நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா, உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே, உங்க அற்புதங்களை செய்கிற சக்தி உம்முடைய பிள்ளைகள் மீது வந்து இறங்கட்டும் ஐயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும், தேவ வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். சுகமளிக்கிற சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், அற்புத விடுதலையாக்குற வல்லமை இறங்குவதாக. ஓ ரா பா 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 ஓ ரிகா பா லா தா ராஷே ரிகா மா பா பா பா. அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும். சுகமளிக்கிற நதி பாயுதுங்க, சுகமளிக்கிற நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அநேகர் சரீரத்திலிருந்து பலவீனங்கள் நீங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ ஷாகா பா 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 பா. அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும். பலிபீடத்திலிருந்து அக்கினி பற்றி பிடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வியாதிகளை கடிந்து கொள்கிறேன், வியாதிகளை சபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஓ பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு எல்லா வியாதிகள் நீங்கட்டும், கட்டுகள் நீங்கட்டும். விடாம தூதிங்க, விடாம தூதிங்க, விடாம தூதிங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே, ஒரு அதிசயத்தை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ஷா பா 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 ரீகா பா பா பா. ஓ வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது. சுகமளிக்கிற வல்லமை இறங்குது, சுகமளிக்கிற வல்லமை இறங்குது. அற்புதங்களை செய்கிற சக்தி இறங்குது. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. Lord, as I am your servant, I release your miracle healing power upon them in the mighty name of Jesus Christ. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கொள்ள. ஓ கர்த்தர் விடுவிக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை. ஓ கட்டுகளை உடைக்கிற வல்லமை. விட முடியாத பாவ கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடையட்டும். விட முடியாத பாவ கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடையட்டும். பரம்பரை சாபங்கள் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வருத்தம் இருக்கா, வேதனை இருக்கா, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையை ஆளுகை செய்கிற பலவீனமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு வெளியே போடு சொல்லுங்க, சொல்லுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க விசுவாசத்தை ரெண்டு கரங்களை தட்டி காண்பீங்க. உங்க விசுவாசத்தை கிரியைகளை காண்பீங்க. உங்க விசுவாசத்தை நாவினால் அறிக்கை செய்து காண்பீங்க. Hallelujah, 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 hallelujah. ஓ தேவ வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்குகிற வேலை இது. ஓ தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிற வேலை இது. ஓ கர்த்தருடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிற வேலை இது. ஓ பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு விலகட்டும். ஓ சரீரத்திலே முற்றிலுமான சுகம் உண்டாகட்டும். எல்லா கண்ணின் குறைபாடுகள், கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். அல்சர் வியாதிகள், கேன்சர் வியாதிகள்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விடாம ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சில நிமிடங்கள்ல முடிக்க போகிறோம். ஒரு அற்புதத்தோடு நீங்க இங்க இருந்து போகணும். ஆண்டவர்கிட்ட ஒரு அற்புதத்தோடு போகணும். எல்லா சமாதான குறைச்சல்கள் நீங்கி, வேதனை நீங்கி, வருத்தம் நீங்கி, ஒரு பெரிய அற்புதத்தோடு, ஒரு பெரிய விடுதலையோடு, ஒரு பெரிய சமாதானத்தோடு இங்க இருந்து புறப்படணும். அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படி இல்லாமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்தே நில்லுங்க. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். இன்னைக்கு சொல்லுங்களேன், இடுப்பு வலி உள்ளவங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் இப்பொழுது நான் சுகமானேன்னு சொல்லுங்க. தலைவலி உள்ளவங்க சொல்லுங்க, சக்கரை வியாதி உள்ளவங்க சொல்லுங்க, கேன்சர் வியாதி உள்ளவங்க சொல்லுங்க, பிரஷர் வியாதி உள்ளவங்க சொல்லுங்க, டிபி ஆஸ்மா உள்ளவங்க சொல்லுங்க, எலும்பு நரம்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட எல்லா கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் இன்னைக்கு சுகமானேன், இயேசுவின் காயங்களினால் சுகமானேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. எல்லாம் சத்தம் உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தம். எல்லாம் ஒரு மனதோடு சத்தம் உயர்த்தி, என்ன உற்சாகமா சத்தம் உயர்த்தி விசுவாசத்தோடு இந்த பாடலை நீங்க விசுவாசமாய் பாடும் பொழுது, ஓ கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும், கர்த்தருடைய விடுதலையாக்குற வல்லமை நிரப்பும், கர்த்தருடைய சுகம் அளிக்கிற வல்லமை நிரப்பும், கர்த்தருடைய அற்புதங்களை செய்கிற சக்தி நிரப்பும். எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். மாந்திரிக கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பில்லி சூனியத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வியாதிகளின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நோய்களின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஷாகா பா 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 ரீகா பா 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 பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ இந்த சபை முழுவதும் தேவ மகிமை இறங்கி வந்திருக்கு, தேவ மகிமை இறங்கி வந்திருக்கு, தேவ வல்லமை நிரப்பி கொண்டிருக்குது. விடாத விடாத விடாத. ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுறாருங்க, ஒரு புதிய வல்லமை ஊற்றுகிறாரு. வாங்க வாங்க, receive the fire. அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும். ஓ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், சோர்வுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், சாபத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழும்பு நின்று அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் பெருக செய்யும் பொழுது இயேசுடைய கையில் அது பெருகல, பிட்டு கொடுத்த சீஷர்களின் கையில் பெருகினது. விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணவங்க கையில் பெருகினது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை குணமாக்கினதற்காக நன்றின்னு சொல்லி 2 கரங்களை தட்டுங்க. இயேசுவே என்னை குணமாக்கினதுக்காக நன்றின்னு சொல்லி 2 கரங்களை தட்டுங்க. இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க.
சரீரத்தில் ஒரு சுகத்தை உணர்றீங்க, கையை உயர்த்தி காட்டுங்க. நல்லா கையை உயர்த்துங்க. இப்போ என் சரீரத்தில் ஒரு சுகத்தை உணர்றேன்னு சொல்லுங்க. 2 கையை உயர்த்துங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ஹேண்ட்ஸ். நல்லா தூக்குங்க, நல்லா தூக்குங்க. சுகத்தை உணர்ந்தவங்க மட்டும் அப்படியே முன்னாடி வாங்க. இப்போ என் சரீரத்தில் சுகத்தை உணர்ந்தவங்க சொன்னவங்க மட்டும் முன்னாடி வாங்க. வாங்க, கை தூக்குனவங்கள வாங்க. வேற யாராச்சும் இருக்கீங்களா? என்ன பிரச்சனையில வந்தீங்கம்மா? என்ன பிரச்சனையில வந்தீங்க சொல்லுங்க. வரும்போது ரொம்ப தலைவலியா இருந்தது. இப்போ கூட தைலம் பூசின்னு தான் உட்காந்துருந்தேன். இப்போ தலைவலியே இல்லை. யார் உங்களை குணமாக்குனா? ஏசப்பா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பேணி போக்கும் நல் மருந்து. 2 கரங்களை தட்டுங்களேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வரும்போது நிறைய மன அழுத்தத்தினால வந்தேன். ஆண்டவர் தொட்டாரு. டிப்ரெஷன்லாம் போச்சு. யார் குணமாக்குனா? ஏசப்பா குணமாக்குனா. 2 கரங்களை தட்டுங்க. என்ன பிரச்சனையோட வந்தீங்க? கண் பார்வை கம்மியா இருக்கும் பிரஷர்னால. இப்போ தெளிவா தெரியுதா? கண் பார்வையை குணமாக்குனது யாரு? இயேசு. 2 கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. கேட்கல உங்களுக்கு? வாங்க வாங்க, முடிச்சிருவோம், அவ்வளவுதான். பிரசங்கத்தை என்னால கேட்கவே முடியல. சரி. கண்ணு உறக்கமாவே இருந்துச்சு. தலைவலியால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவருக்கு இந்த சைடு ஒண்ணுமே பண்ண முடியாது, திருப்ப முடியாது. இப்ப திருப்புறீங்க. யாரு குணமாக்குனா? ஏசப்பா குணமாக்குனா. 2 கரங்களை தட்டுங்க அவருக்கு. இப்படிதான் ஆண்டவருக்கு கை தட்டுவீங்களா? இப்படிதான் கை தட்டுவீங்களா? என்ன சத்தமா கை தட்டுங்க ஆண்டவருக்கு. எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. ரொம்ப கால் வலிக்கும். என்னால் நடக்கவும் முடியாது, வேகமாக நடக்க முடியாது. முழங்கால் படிக்கிட்டு நான் இதுவரை ஜெபம் பண்ணதும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் இப்ப முழங்கால் போட முடியுமா? போடுங்க, முட்டி போட்டு காட்டுங்க. என் ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரியா? 2 கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 2 வாரமா எனக்கு வந்து ரொம்ப தலை சுத்தல். நான் கீழே பார்த்தாலே அப்படியே கீழே பூமியில போய் சுத்தினே இருக்கும். நின்றாலுமே அப்படியே தலை சுத்தினே இருக்கும். நியூட்டனுடைய 3ஆம் லா மாதிரி. ஏசப்பா வந்து எனக்கு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாங்க. எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, ஒரு வல்லமையை கொடுத்தாரு. எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு? நாங்க அங்க சர்ச்சுக்கு சரி. போறோம். அந்த பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஆனாலுமே எனக்கு அந்த தடப்பு, எனக்கு ஒரு பயம். நான் செத்துருவேனா, ஆள் தான், நான் செத்துருவேன், நீ போய் செத்துரு, போய் தூக்க மாட்டிக்கோ, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயம் இருந்துனே இருக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு சுகமா, எனக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை, ஒரு தடப்பும் இல்லை. ஏசப்பா வந்து எனக்கு அந்த தடதடப்புலாம் போயிருச்சு, எல்லாமே போயிடுச்சு. அந்த கிடினஸ்லாம் போயிருச்சு. 2 கரங்களை தட்டுங்க. ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஜெபம் பண்ணி முடிக்க போற கையை உயர்த்துங்க. அப்பா, இந்த மாலை வேளையில் நீர் இன்றும் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நீர் கிரியைகளினாலே காண்பித்தீர். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நாங்கள் உமக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிற ஆண்டவரே, இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. பலவீனங்களை எல்லாம் நீக்குங்க, தரித்திரங்களை எல்லாம் நீக்குங்க, வேலை வாய்ப்புகளை உண்டாக்குங்க, ஜெபாவினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க, கிருபைகளால நிரப்புங்க, வருமானங்களால் நிரப்புங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இரத்த கோட்டைக்குள்ள மூடும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே.